எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். மார்கழி மாதம் வரவிருக்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே சிறப்பு தான். முருகனுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றால் கேட்கவா வேண்டும். அந்த வகையில் நாளைய தினம் 9/1/2026 தேய்பிறை சஷ்டி திதியானது வரவிருக்கின்றது. 8/1/2026 காலை 11:24 மணியிலிருந்து 9/1/2026 காலை 11:43 மணி வரை சஷ்டி திதி இருக்கின்றது. எனவே நாளைய தினம் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது எந்த நாள் இருக்கிறதோ அதையே சஷ்டியாக கருதுவார்கள். எனவே நாளைய தினம் 9/1/2026 அன்று தேய்பிறை சஷ்டி விரதம் இருக்கலாம். இந்த வழிபாட்டை நாளைய தினம் யமகண்ட நேரம் இல்லாமல், ராகு காலம் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். நாளைய தினம் மார்கழி மாதத்தின் வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகனுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. பணக்கஷ்டம் தீர்வதற்கு மகாலட்சுமிக்கு உகந்தது ஏலக்காய். இந்த 2 பொருட்களும் பரிகாரம் செய்ய தேவை. பெரும்பாலும் இந்த 2 பொருட்களும் நம் வீட்டிலேயே இருக்கும். சதுர வடிவில் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, 3 ஏலக்காயை வைத்து முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும். இந்த முடிச்சை நாளைய தினம் ரொம்ப முகூர்த்த நேரத்தில் முருகனை வழிபட்டு முருகருக்கு தீபம் எல்லாம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த முடிச்சையும் வைத்து வழிபட வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனை தீர ஒரு வழியை காட்டும் முருகா, அப்பனே உன்னை தான் நான் சரணடைந்து விடுகிறேன் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் சம் சரவண பவ, ஓம் சம் சரவண பவ, ஓம் சம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 6 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு நாம் வழக்கம் போல சஷ்டி விரதத்தின் அன்று என்னென்ன வழிபாடு செய்வோமோ அதையெல்லாம் மேற்கொள்ளலாம். பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள், அருங்கோண தீபம் ஏற்றி வேல் வழிபாடு செய்பவர்கள், வேல்மாறல் படிப்பவர்கள், கந்த சஷ்டி பதிப்பவர்கள் எல்லாம் அந்தந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு விடுங்கள். இந்த முடிச்சு வெள்ளிக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை இந்த முடிச்சை அவிழ்த்து அதனுள் இருப்பவற்றை பசுமாட்டிற்கோ அல்லது பறவைகளுக்கோ இரையாக போட்டுவிடுங்கள். இந்த துவரம்பருப்பு பரிகாரம் வெறும் கடன் பிரச்சனை மட்டும்தான். எனவே நீங்கள் கடன் பிரச்சனை சார்ந்த என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அதை முருகப்பெருமானிடம் வையுங்கள். நிச்சயமாக தேய்பிறை சஷ்டி விரதத்தில் உங்களுடைய கடனெல்லாம் தேய்ந்து போகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.